மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பஹல்காம் தாக்குதல் கோழைத்தனமானது என்று குறிப்பிட்டிருக்கிறார். காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகாக பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். அப்போது அந்த தாக்குதல் கோழைத்தனமானது என்று அவர் குறிப்பிட்டு பேசி வருகிறார். காஷ்மீர் தாக்குதல் தனது மனதில் வேதனையை உண்டாக்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசினார். மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, பிரதமரோட மனதின் குரல் நிகழ்ச்சியோட உரை குறித்த சாராம்சம் என்னன்னு குறிப்பிடுங்க. சென்ற செவ்வாய்க்கிழமையன்று காஷ்மீரிலே தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றதை தொடர்ந்து இன்று முதல் முறையாக அதற்கு பிறகு மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிப்பதிவாகிறது. இந்த நிகழ்ச்சியிலே பிரதமர் மோடி காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் குறித்து பேசுவாரா என அவருடன் எதிர்பார்க்கப்பட்டது. அதை போலவே முதல் பகுதியிலேயே அவர் அதை குறித்து தான் பேசியிருக்கிறார். மன் கி பாத் நிகழ்ச்சியின் ஆரம்பமே காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் தொடர்பானதாகத்தான் இருந்தது. இந்திய மக்களின் ரத்தம் இந்த தீவிரவாத தாக்குதல் காரணமாக கொதிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் எழுந்திருக்கிறது. உலகம் முழுவதுமே இந்தியாவின் 140 கோடி மக்களுக்கு துணையாக இந்த தருணத்தில் நிற்கிறது. தீவிரவாத தாக்குதலை எதிர்த்து போராடுவதற்காக உறுதுணையாக நிற்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் பாதிக்கப்பட்டோர் குடும்பத்துக்கு அளிக்கப்படும் வாக்குறுதி நிச்சயம் வலுவான பதிலடி கொடுப்போம் என்பதே என அவர் தெரிவித்திருக்கிறார். காஷ்மீரின் எதிரிகளே இந்த தாக்குதலின் பின்னணியில் இருக்கிறார்கள். காஷ்மீரிலே சகஜ நிலை திரும்புவது, காஷ்மீரிலே பள்ளிகள் கல்லூரிகள் செயல்படுவது, காஷ்மீரிலே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பது, காஷ்மீரிலே ஜனநாயகம் தழைப்பது, அதாவது சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் காஷ்மீருக்கு அதிக அளவிலே சுற்றுலா பயணிகள் வருவது, அதன் காரணமாக அங்கு வேலை வாய்ப்புகள் உருவாகுவது ஆகியவற்றை காஷ்மீரின் எதிரிகள் விரும்பவில்லை எனவும், ஆகவேதான் இந்த தீவிரவாத தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் எனவும், அவர்கள் பழையபடியே காஷ்மீர் வளர்ச்சி இல்லாமல் குன்றி இருக்க வேண்டும் எனவே விரும்புகிறார்கள் எனவும், காஷ்மீருக்கு எதிராக நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் இது என பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இது உலகம் முழுவதும் கண்டனத்தை உருவாக்கி இருக்கிறது. நிச்சயமாக நாம் தக்க பதிலடி கொடுப்போம் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியின் உரை குறித்த முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி.